Hello viewers, welcome back to our channel Boy the Mom. இன்னைக்கு நம்ம leftover idiyappams வச்சு எப்படி ஒரு crispy and tastyயான snack recipe பண்ண போறதுன்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நெக்ஸ்ட் டே வாச்சு இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ஸில் நம்ம இடியாப்பம் வாங்கும்போது அது சிலது டைம் வேஸ்ட்டாக கூட போகலாம். அதை நம்ம வந்து குப்பையில் போடாமல் எப்படி அதையும் நம்ம ஒரு நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஸ்நாக்காக மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த இடியாப்பம்ஸ் எல்லாம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி தான் காய வச்சோம். ஆனால் அப்படி மட்டும் தான் பண்ணணும்னு இல்லை, நல்லா உச்சி வெயிலில் 2 நாள் காய வச்சதுக்கப்புறமா நல்லா ஒரு வடகம் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கிற எண்ணெயில் நம்ம இடியாப்பம் போட்டதுக்கப்புறமா அது நல்லா அப்பளம் போல் பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை பொரிக்கும் போது கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை, இல்லைனா அது நிறைய ஆயில் அப்சர்வ் பண்ணி ஒரு மாதிரி ஆயிலியாக ஆகிடும். இந்த ஸ்நாக் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எதுவுமே இல்லாத டைமில் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக் ரெசிபின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை தெரிவிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஹரீரா பால். இது வந்து காயல்பட்டினத்தோட ரொம்ப ஃபேமஸான ரெசிபியில் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நமக்கு தேவையான அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். லைக் முந்திரி, பாதாம் அண்ட் பிஸ்தாஸ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நமக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டால் போதும். பாதாமையும் பிஸ்தாவையும் மட்டும் சோக் பண்ணிட்டதுக்கப்புறமா பீல் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம், நல்லா ஒரு கொரன்ற பதத்தில் அரைச்சி வச்சுக்கலாம். நாங்கள் இங்கே 2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கோம். அதை நல்லா காய்ச்சிக்கணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பாதாம் அண்ட் பிஸ்தா பேஸ்ட்டை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டுட்டே வரணும். ஒரடியாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறி விட்டுட்டே வரணும். அப்போ தான் அந்த பதம் வரும். ஹரீரா பால் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என் குழந்தைகள் நட்ஸ் சாப்பிட மாட்டிருக்காங்கன்னு சொன்னால் கூட இந்த மாதிரி ஹரீரா பாலாக காய்ச்சி கொடுக்கும்போது கண்டிப்பாக குடிப்பாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹரீரா பால் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. உடம்பு சரியில்லாதவங்க ரெக்கவர் ஆகிட்டு இருக்க ஸ்டேஜில் கூட இது தரலாம். அது அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு மினி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கிறோம். அதில் 10 to 12 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே 2 பட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஹரீரா பாலுக்கு தேவையான சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 2 லிட்டர் பால் எடுத்தனால 200 கிராம் சர்க்கரை போட்டுக்கிறோம். நீங்கள் எடுக்கிற பாலுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை நீங்கள் போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஸ்பைசஸை இந்த ஹரிரா பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா கிளறி விடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஹரிரா பால் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது எல்லாருமே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டின்னு கூட. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நாங்கள் அதை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஓகே கைஸ், எங்கள் சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்புறம் எங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் எட் another videos.